ஸோ கைஸ் பாலாடை பாயாசம் செய்ய போகிறோம் நம்ம இந்த வீடியோவில். எஸ் டேஸ்டி நிபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து KFC அதாவது கேரளா ஃபிஷ் கரீஸ் பார்த்துருக்கோம் அண்ட் ஆல்சோ புழுக்கு பார்த்துருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலாடை பாயாசம். ஹூ ஆல் லைக் பாயாசம் இயர்? ஐ லைக் பாயாசம். அண்ட் பாலாடை பாயாசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கேரளாலையும் சாப்பிட்ருக்கேன் அண்ட் துபாயில் கூட சாப்பிட்ருக்கேன் நான் இதை. So let's just cut one packet of milk and pour it in the சட்டி, thick bottom vessel. இது நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம், எதில் வேணால் பண்ணலாம். பட் இது ரொம்ப ஈஸி செய்கிறது, அதான் மேட்டர். இட்ஸ் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஆஃப் பாலாடை பாயாசம். நம்ம 1 லிட்டர் பாலை முதல்ல ஊற்றிக்கிறோம். ஒரு டப்பாவுக்கு 1 லிட்டர் பால். இந்த இதெல்லாம் ஊற்றுவாங்க இந்த கேரளாலாம் சில பேர் டீ கடைலாம் ஊற்றுவாங்க. டீ கடை ஒரு மாதிரி இந்த சர்பத்துலாம் போடுவாங்களே, நன்னாரி சர்பத்துலாம் இப்படி தான் ஊற்றுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பால் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ பால் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. பாயிலிங் மில்கில் போட்டக்கப்புறமா 15 நிமிஷம். ஓகே, அது பாயில் ஆகட்டும். யூ ஹேட் ஒன் ஜாப். யூ ஹேட் ஒன்லி ஒன் ஜாப் அண்ட் யூ ஸ்க்ரூ தட். 1க்கு 2 3 4 5 பேர் இங்கே நிற்கிறோம். 5 பேருக்கு நடுவில் இது வந்து ஒரு ஸ்டெல்த் மோடு போய் டக்குன்னு பொங்கிடுச்சு. இந்த பொங்குறது மட்டும் எப்பவுமே இப்படி தாங்க. நம்ம இப்படி திரும்பி பார்த்து திரும்புறதுக்குள்ள எப்படியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இவங்க எப்படா இவனை கண்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சைக்கோ மாதிரி பொங்கிடுச்சுங்க. நான் என்ன பண்ணுறது? ஐயோ, டேஸ்டி நிபிள்ஸ், ஐம் சாரி. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை டேஸ்டி நிபிள்ஸ் அண்ட் டேஸ்டி நிபிள்ஸ். இந்த மாதிரி ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. பட் பாலாடை பாயாசம் பொங்குன பால்லையும் போடலாம், அதை காட்டுறது தான் இந்த வீடியோ. என்னென்னதான் சொல்கிறேன் பாரு. ஏய், இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாலாடை பாயாசம் செய்ய போகிறீங்கன்னா ப்ளீஸ் பி கான்ஷியஸ். அதாவது இது வந்து பொங்கக்கூடாது, ஆனால் கொதிக்கணும். கொதிச்ச பாலில் தான் போடணும். நான் வந்து என்னோட நைஃப் கொண்டு வந்துட்டேன் இன்றைக்கி, அதனால் இதை ஈஸியாக கட் பண்ணலாம். பட் ஸ்டில் ஐம் கோயிங் டு யூஸ் மை நைஃப். ஜாலி ஜாலி. திஸ் இஸ் பாலாடை பாயாசம். ஐயோ கொதிக்குதுங்க. கைசா ஏகா பாலாடை கொட்டி ஆயிட்டு. இப்போ நம்ம வந்து இது உள்ளே போட்டுட்டு 15 மினிட்ஸ் வந்து இதை நம்ம என்ன பண்ணோம்னா 15 நிமிடங்கள் நீங்கள் வந்து இதை ஸ்டேட் பண்ணிங்கன்னா உங்களோட பாலாடை பாயசம் ரெடி. எவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு பாயசம் செய்யலாங்க. ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் நீங்கள் பண்ணுறீங்க, தாந்தேராஸ் அப்புறம் தீபாவளி இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து டக்குன்னு பாயசம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, அப்படியே டக்குன்னு வாங்கி டக்குன்னு போட்டு நீங்கள் செஞ்சிடலாம் பாயசம். ஆனால் நான் இன்னும் குடிக்கல, குடிச்சிட்டு நான் சொல்கிறேன். நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து யார் வேணால் செய்யலாங்க, அதான் மேட்ரு. குக்கிங் தெரிஞ்சவங்க தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் யூஸ்வலாக ஏதாவது சாப்பாடு செஞ்சு காட்ட போகிறவங்களுக்கு அப்படின்னா வந்து அம்மா கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு இருப்பேன், என்ன செய்யணும். இப்போ இதெல்லாம் தேவையே இல்லை. அப்படியே தூக்கி போட்டு பால் ஊற்றா முடிஞ்சு போச்சு. நம்ம வேறு எதுவுமே போட வேணாங்க. சக்கரை போட வேணாம், உப்பு போட வேணாம். யூஸ்வலாக யாரும் உப்பு போட மாட்டோம், உப்பும் போட வேணாம். எதுவுமே போடாமல் நீங்கள் செய்யலாம் இந்த பாயசம். அதான் இந்த பாயசத்தோட எதுவே ஸ்பெஷாலிட்டி. ஷெல்ஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 மாதம். அதாவது நீங்கள் ஷெல்ஃபில் வந்து எவ்வளோ மாதம் வச்சுக்கலாம் அப்படின்றது தான் ஷெல்ஃப் லைஃப். ஜோக். ஸோ ஷெல்ஃப் லைஃப்ன்றது வந்து அதோட ஆயுட்காலம். வந்து 6 மாதம் அது செஞ்சதுலேருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கீழே அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக திக்கான வசல் வச்சா கீழே அடி பிடிக்காது. கைஸ், the பாயாசம் இஸ் ரெடி. டேஸ்டி நிபிள் சத்யா பாலாடை பாயாசம் இஸ் ரெடி. இப்படி இதை இறக்க வேண்டும். பாயசம் கொஞ்சம் கீழே கொட்டிடுச்சு, மன்னித்து கொள்ளவும். ஏன்னா மழை பெய்யுது. ஐயோ கைஸ், நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, அதாவது நாங்கள் பாயசம் பண்ணி முடிக்கும் போதே மழை பெஞ்சிருச்சு. பட் ஐம் கோயிங் டு ஹேவ் திஸ் பாயசம் நவ் பிகாஸ் இட் லுக்ஸ் டெலிஷியஸ். அண்ட் என்னடா டக்குன்னு பாயசம் சாப்பிட்றேன்னு பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. பன்னுக்கும் பாயசத்துக்கும் அப்படி இருக்கும். அண்ட் பாலாடை பாயசம் வந்து பன்னோட சாப்பிட்ற ஐட்டம் கிடையாது. இது வந்து பிராண்டும் சொல்லலை இந்த மாதிரி சாப்பிட சொல்லி. பட் நாங்களே இந்த ஐடியா பண்ணியிருக்கோம் பிகாஸ் ஐ லைக் பன் வித் மை பாயசம். லெட்ஸ் அப்படியே இதை உள்ள அமுக்கி எடுத்து ஆஹா, ஸோ அமேசிங் மேன். இதில் இன்னும் ஒரிஜினலான டேஸ்ட் இன்னுமே எனக்கு தெரியல. எனக்கு பண்ணை சாப்பிட்டு சொல்கிறேன். மழை பெய்கிற மாதிரியே இல்லை, திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, என்னன்னு தெரில. கைஸ், மழை ரொம்ப பெய்யுது. என்னை ஒழுங்காக வீடியோ எடுக்க விட மாட்டேங்குது இந்த மழை. ஸோ அதனால் நான் இப்படி ஓரமாக வந்துட்டேன். எப்போயுமே வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, ஐயோ மரம் வளருங்க, மரம் ரொம்ப நல்லதுன்னு. எதுக்காக? இப்போ இந்த மாதிரி மழை பெஞ்சா கூட என்னை காப்பாற்றுது பாருங்கள், அதுக்காக. நல்லா இருக்குங்க. இது வந்து ஒரு பாலாடை பாயாசம். நீங்கள் இதுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம கூட இதுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு இடத்துல குடித்தோம். அந்த கடைக்கு பேர் திருப்பி மறந்துச்சு, அம்பிசாமி. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த இடத்துக்கு. இதை குடிக்கும் போது அந்த ஞாபகம் வருது. ஏதாவது நீங்கள் சீக்கிரமாக, அதாவது ஒன்றுமே டக்குன்னு ஒரு பால் ஊற்றி நம்ம டக்குன்னு செய்ய முடியாததுனால இது வந்து வேறு லெவலில் ஒரு விஷயம். எப்படி போயிது தண்ணியில் போனால் தப்பா?
ஆமாம், அது எப்படி கலர் மாறுது பாருங்க. கைஸ், நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம அடுத்து பண்ண போற விஷயம் தான் நீங்கள் இது வரைக்கும் உங்கள் லைஃப்லேயே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு புது விஷயம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த விஷயத்தை நினைக்கும் போது நானே பெருமைப்படுறேன். ஏன்னா இது விஷயம் வந்து நான் கேட்கும் போது அவர் ஆச்சரியப்பட்டு போயிங் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு. இது மாதிரி இருக்குது, ஆல்ரெடி இருக்குதுல்ல, கொரட்டா தான் இருக்குது. ஆனால் அது வந்து இடியாப்பத்தில் கிடையாது. ஸோ லெட்ஸ் டூ திஸ் இன்ஸ்டன்ட் இடியாப்பம் திங். ஸோ நம்ம வந்து தண்ணியை வந்து ஒரு இதில் போட்டு அதில் உப்பு போட்டுக்கணும் லைட்டாக. தண்ணி ஆல்ரெடி மழை பெய்யுது மேலேருந்து. ஸோ அந்த தண்ணி உள்ளே போய் எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக ஆயிரும். எஸ், கடல் நீரும் உப்பு தான், கண்ணீரும் உப்பு தான். தலைவன். ஓகே, நம்ம இப்போ பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்டி நிபிள்ஸோட இன்ஸ்டன்ட் இடியாப்பம். எஸ், திஸ் இன்ஸ்டன்ட் இடியாப்பம் சவுண்ட் ஸோ இன்ட்ரெஸ்டிங் மேன். கமான் மேன், திஸ் இஸ் ஹவு இஸ் திஸ் பாசிபிள் மேன்? கேன் யூ டெல் திஸ்? லைக் அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இடியாப்பத்தை கூட இன்ஸ்டன்டாக போனால் இடியாப்பம் எப்பவுமே வந்து கொஞ்சம் லேட்டாகும் பண்ணுறதுக்கு. அதனால தான் இடியாப்பம் எப்பவுமே வந்துட்டு வெளியே விட்டுற ஒரு அண்ணன் இடியாப்போ இடியாப்போ அம்மா கற்றுவாங்க புறா புறா அவனை போயிட்டு அண்ணா இடியாப்பண்ணா அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒரு இடியாப்பம் 2 ரூபா 10 ரூபாய் 5 இடியாப்பம் சொல்லுவார். அப்புறம் அதை வாங்கி டப்பாவில் போட்டு வீட்டில் கொடுத்தா ஏதாவது ஒரு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. பட் அந்த மாதிரி கத்த தேவையில்ல. திஸ் இஸ் கால் டேஸ்டி நிபிள்ஸ் இடியாப்பம். யார்ட்டுமே கத்தி வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கடையில் போய் ஈஸியாக வாங்கலாம். ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்டோர்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கும். அதாவது சூப்பர் மார்க்கெட், அதுக்கப்புறமா இவங்களோட வெப்சைட்டு இர்ஃபான் 10 யூஸ் பண்ணிங்கன்னா 10% ஆஃபர் வேறு கிடைக்கும். எப்படி வேறு லெவலாம்? ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு குட்டி வடை மாதிரி தெரியுது. ஆனால் எனக்கு என்ன தெரியுது? எனக்கு லைஃப் தெரியுது. ஏன் லைஃப்? சாப்பாடுனா லைஃப். இதை பார்த்துறீங்களா? இப்போ நம்ம இதை வந்து தண்ணிக்குள்ளே போட போகிறோம். அதாவது நீங்கள் இது வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. பெருசாக சுடுதண்ணி இருந்தால் போதும். இல்லை உங்களுக்கு கேஸ் அடுப்பு வேணும் கூட அவசியம் இல்லை. கெட்டில் இருந்தால் போதும். நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டல் போகிறீங்க, ஏதாவது தங்க போகிறீங்க, எங்கேயாவது டக்குனு உங்களுக்கு இடியாப்பம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. பட் ஏன் ஒன்லி கெட்டில் இந்த ஹவுஸ், கெட்டில் இந்த ரூம், கெட்டில் சுடுதண்ணி போட்டு அதில் எதுக்குடா அந்த நேரத்தில் இடியாப்பம் சாப்பிடணும் அப்படின்னு யோசனை வந்துச்சுன்னா சாப்பிடாதீங்க. இப்படி வரும்போது யூ வாண்ட் லைக் யூஆர் நாட் வெல்ங்க. நீங்கள் வெளியூர் போயிருக்கீங்க, உங்களுக்கு வயிறு சரியில்லை, வெளியே திண்டு உங்களுக்கு வயிறு ஒரு மாதிரி ஆச்சு, லைட்டாக சாப்பிடணும். யூ வாண்ட் ஈட் சம் இடியாப்பம். வாட் யூ டூ? யூ கெட் டேஸ்டி நிபிள் இன்ஸ்டன்ட் இடியாப்பம். குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் வித்தின் 1 minute. 1 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட். மழை வந்துச்சு, மழை நின்றுச்சு, ஜாலி ஜாலி. ஸோ நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து பாயில் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணுங்க. அவ்வளோதான், தண்ணி உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு இது கீழே இருக்க அடுப்பு தேவையே கிடையாது. இருந்தாலும் அடுப்பில் வச்சு பண்ணுறேன், பிகாஸ் உங்களுக்கு தெரியணுன்றக்காக. இல்லை கீழே வச்சு பண்ணிடுறேன், பெட்ரு. ஒன்று என்ன பண்ணுமா? 2-3 போடலாம்டா, 3 போடலாம்டா. இப்போ போட்டோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை மூட போகிறோம். இப்போ இதே மூடி வச்சிடணுமா? ஸோ திஸ் வேர் த மேஜிக் இஸ் ஹேப்பனிங். இடியாப்பம் இஸ் குக்கிங் இன்சைடுங்க. ஹவு கேன் யூ லைக் கேன் யூ பிலீவ் திஸ்? ஐ எம் பிலீவிங் இட். நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்ம அடுப்புலேருந்து இதை எடுத்தாச்சு. அடுப்பு இங்கே இருக்குது, நம்ம இங்கே இருக்கோம். ஆனால் இங்கே குக் ஆகிட்டு இருக்குது. தட்ஸ் த மேஜிக் ஆஃப் டேஸ்டி நிபிள்ஸ். அடுப்பே இல்லாமல் இடியாப்பம் செய்வது எப்படி? அடுப்பு இல்லைங்க. பாருங்கள், அடுப்புலேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் தள்ளி இருக்கும். ஒரு நிமிஷத்தில் ஆகுது. ஸோ யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் நிறைய பேர் வந்துட்டாங்க. யூ ஹேவ் டு மேக் இடியாப்பம். யூ கேன் டேக் தீஸ் many packets. எல்லா பேக்கெட்டும் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் அசால்ட்டாக இன்ஸ்டன்ட் இடியாப்பம் டப்புன்னு சுடு தண்ணியை ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு பாய்லரில் போட்டு நீங்கள் இடியாப்பத்தை போட்டு மூடி வச்சு எடுத்து கொடுத்தீங்கன்னா they'll be like, oh man, these guys can make idiyappam so soon. Magic. அதே ஃப்ரம் கேரளா அப்படின்னு நினைப்பாங்க. கைஸ், இவன் பின்னாடி எப்படி தெரியுமா இருக்கு? மேகம் கருக்குது, சக்கு 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 சக்கு, மின்னல் அடிக்குது. மின்னல்னு வரல. மேகம் கருக்குது, சக்கு சக்கு சக்கு, மின்னல் அடிக்குது. மேகம் கருக்குது, மின்னல் அடிக்குது. இடியாப்பத்தை எடுக்க போறேனே. 3, 2, 1. The idiyappam is ready. என்ன இந்த கரண்டி இவ்வளோ பெருசாக இருக்குது? அழகா இருக்குடா இடியாப்பம் மாதிரியே பார்க்குறதுக்கு. இல்லை, இன்ஸ்டன்ட் இடியாப்பம்னால வந்து I was expecting something differentங்க. ஸோ கைஸ், வாங்க, நம்மளோட இடியாப்பம் ரெடி. நம்ம இதை செஞ்சக்கப்புறமா தான் அடுப்பில் வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து அடுப்பில் அது குக் ஆகலை. we're just keeping it. இந்த அடுப்பு இது இந்த பிளேட்டில் போட்டு இடியாப்பம் அப்படி பொசுன்னு இருக்குடா. ஃப்ளஃபி இடியாப்பம். that's what I was saying. Traditional taste, I agree. ஏன் சொல்லுங்கள், அதில் அந்த அரிசி மாவு வாசம் இருக்குது. எனக்கு இடியாப்பம்னா அரிசி மாவு வாசம் இருக்கணும். அரிசி மாவு வாசம் உள்ள ஒரு இடியாப்பம். that's what we need. It's actually pretty amazing. Like it's இடியாப்பம்ங்க. இதை வந்து நீங்கள் நார்மலாக இருக்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சீங்க இடியாப்பம் அப்படி தான் சொல்லுவாங்க. It won't feel like you just bought it and like easily cooked it. And this is Tasty Nibbles sear fish curry. ஆல்ரெடி நம்ம இன்னொரு வீடியோ பார்த்தோம்ல. அதாவது நம்ம ஈஸியாக இப்படி ஓப்பன் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். இது அன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக டூனா சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து வஞ்சரம் சாப்பிட்றோம். இதை நம்ம சூடு பண்ண தேவையில்லைங்க. இது ஆல்ரெடி சூடாக இருக்குதுல்ல. ஸோ வாட் வில் டூ இஸ் வில் ஜஸ்ட் இப்போ பாருங்க, உள்ள மீன்லாம் இருக்குது. வஞ்சர மீன் மீன் குழம்பு சரி அப்படியே எடுத்து Tasty Nibbles ப்ராடக்ட்
செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இது ரெண்டுமே வந்து இன்ஸ்டன்ட் ரெடி டு மேக் ப்ராடக்ட்ஸ், பட் இட் டேஸ்ட் ஸோ குட்ங்க. மீன் குழம்பு டெஃபினட்டாக நான் வந்து இதை வந்து என்னோட ஒரு டின்னருக்கோ மீன் குழம்பு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க சில பேர். பட் எனக்கு வந்து மேபி இதிலே வந்து வீக்கெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சிருக்காங்க, அவியல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதுமாதிரி அவியல் கூட சாப்பிடலாம் காலையில் சாப்பிடும்போது. அதில் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பாலடை பாயசமாக இருக்கட்டும், இல்லை இந்த குழம்பா இருக்கட்டும், இல்லை வந்து இடியாப்பமாக இருக்கட்டும், நீங்கள் இதை வாங்கி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க் கொடுத்துருக்கேன். கோ ஆர்டர் 10% ஆஃப் இருக்குது. இர்ஃபான் 10 வவுச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் கடைகளில் நீங்கள் வந்து போய் வாங்கிக்கலாம். திஸ் இஸ் டேஸ்டி நிபிள்ஸ். நாளைக்கு பார்க்குறவங்களுக்கு என்ன வீடியோ. Till then, bye bye, see you.